ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. அதாவது இந்த உடம்புக்குள்ள பிராணன் இருக்கிற வரையும் தான் இந்த தேகத்துக்கு மரியாதை. சாப்பிட்டேலா, எப்படி இருக்கேள், எல்லாம் வேலைக்கு வேலை நம்மளை நம்ம பந்துக்கள்லாம் கேட்பா. இதை ஆதிசங்கராச்சாரியார் ரொம்ப அழகாக பஜகோவிந்தத்தில் சொல்லியிருக்கார். யாவத் பவனோ நிவசதி தேகே தாவத் பிரச்சதி குஷலம் கேஹே. பவனோனா என்ன? வாயு, பிராணன். பிராணன் இருக்கிற வரையும் தான் குஷலம் விசாரிக்கிறது. வேளா வேலைக்கு சாப்பிட்டேல, உடம்பு பார்த்துக்கோங்கோ, ஜலம் சாப்பிட்றேல, இப்போ எப்படி இருக்கு, குளிர்றது, போத்திக்கோங்கோ எல்லாம் சொல்லுவா. ஆனால் கதவதி வாயு தேஹா பாயே பாரியாபி பியதி தஸ்மின் காயே. பிராணன் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க நம்ம சரீரத்தை விட்டோ, அதுக்கப்புறம் தொட்டு தாலி கட்டின மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்மளை பந்து சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை தூரத்து சொந்தமாக இருந்தாலும் சரி, கிட்டத்து சொந்தமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மாமாவாக இருந்தாலும் சரி, மாமியாக இருந்தாலும் சரி, சித்தியாக இருந்தாலும் சரி, சித்தப்பாவாக இருந்தாலும் சரி, பெரியப்பாவாக இருந்தாலும் சரி, பெரியம்மாவாக இருந்தாலும் சரி, கொள்ளு பேரனாக இருந்தாலும் சரி, கொள்ளு பேத்தியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பாரியாபிப்பியதி தஸ்மின், தொட்டு தாலி கட்டின மனைவியே ஐயோ, இது என்ன சொல்கிறா, பேரெல்லாத்தையும் நீக்கி பேரனை நீக்கி பிணமென பெயரிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழுந்தார்களேன்னு திருமூலர் சொன்னது தான் இங்கே சொல்கிறார். அதனால் என்னன்னாக்க பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அது என்னன்னா, ஆசையெல்லாம் வைக்காதப்பா அப்படிங்கிறார். நாரி ஸ்தனபரணாபி தேசம் திருஷ்ட்வா மாகா மோகாவேஷம் ஏதன்மாசவசாதி விகாரம் மனசி விசிந்தியா வாரம் வாரம். முழுகிடாத சம்சார சாகரத்தில் ஒரு பெண்ணுடைய ஸ்தனங்கள், அதுக்கப்புறம் தொப்புள், இதிலெல்லாம் பார்த்தா ஆசை வைக்காதப்பா, பேஷன் வைக்காத, காம வயப்படாத. ஏன் அப்படின்னாக்க இதெல்லாம் என்னது, உடம்புங்கிற ஜடப்பொருளால் ஆனது, தாதுக்கள் ரத்தத்தினால ஆனது. இது இந்த அண்டம் பிண்டம் அப்படிங்கிறது, இந்த பிண்டத்தை பார்த்து நீ ஆசைப்படுறதுல கணக்கு இல்லை. இது எல்லா ஆசைக்குமே பொருந்தும் இது. அதனால் இதில் உழுந்துராம இதை மனசில் நீ திருப்பி திருப்பி வச்சுக்கோ அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார், பகவத்கீதா கிஞ்சித கீதா கங்கா சலலவ கணிதா பீதா சக்ருத பியேன முராரி சமர்த்தா திரியதே தஸ்யயமேவன சர்ச்சா. பகவத்கீதையை வாழற காலத்திலே கொஞ்சமாக படிச்சுட்டா யமனோட சண்டை போடலாங்கிறார் நம்ம ரமணா.